பிஜேபியோட கூட்டணி வச்சு அவங்க கொண்டு வந்த எல்லா மசோதாவுக்கும் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டினாங்க இல்லையா? சிஏஏ சட்டம் கொண்டு வந்தோம். சிஏஏ போராட்டத்துல எத்தனை பேர் இறந்து போனாங்க? வேளாண் மசோதா கொண்டு வந்தாங்க பிஜேபி, அதிமுக ஆதரவு வச்சுச்சு. அதனால எத்தனை விவசாயிகள் இறந்து போனாங்க? அவங்களும் இந்தியர்கள் தானே, அவங்களும் இந்துக்கள் தானே. அப்ப அந்த உயிர்களுக்கு எல்லாம் யார் பதில் சொல்றது? முத்தலாக் சட்டம் அந்த சமூகத்தினரை எதிர்த்தும் அதிமுக ஆதரவு கொடுக்குது. அப்போ நினைக்கிறேன் அவங்களோட கூட்டணி வச்சது மட்டும்தான் தவறு அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டுல கீழடி அகழ்வாராய்ச்சி நடந்துச்சு, இன்னும் பல இடங்கள்ல நடந்துச்சு. பிஜேபி அதை ஸ்டாப் பண்ணிச்சு. கூட்டணி வச்சது மட்டும்தான் தவறுன்னா, தமிழர்களுடைய அடையாளங்களை எடுத்து சொல்கின்ற, வரலாற்று பெருமைகளை எடுத்து சொல்லுகின்ற ஒரு திட்டத்தை பிஜேபி முடக்குச்சு. கூட்டணி வச்சது மட்டும்தாங்க தவறுன்னா, அப்ப இந்த தவறுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? எத்தனை தவறுகள் அவங்களால இங்க நடந்துச்சு. எங்க நீட் எக்ஸாம் இங்கதான் வந்துச்சு. அந்த நீட்னால எத்தனை பேர் உயிரிழந்தாங்க? கூட்டணி வச்சது மட்டும்தான் தவறுன்னு அசால்ட்டா சொல்றீங்க. அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன? இப்போ நீட் கொண்டு வந்தாங்க. இன்னொன்னு, ஒன்றிய அரசு தேர்வுல தமிழ் மொழியில தேர்வு இருக்கிறத புறக்கணிச்சாங்க. அதனால தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு போச்சு இல்லையா? அப்புறம் இந்தியை திணிக்கிறாங்க இல்லையா? இப்ப இதனால எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டுச்சு. அப்ப இந்த இழப்புகளுக்கு எல்லாம் யார் பதில் சொல்றது? மிக முக்கியமா உதய் மின் திட்டத்துல சைன் போட்டாங்க இல்லையா? அதனால அந்த மின்சாரத்துறையே எவ்வளவு பெரிய கடன்ல போய் சிக்கியிருக்கு. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? இத்தனை ஆண்டு காலமாக நமக்கான வரி பங்கீடெல்லாம் குறைச்சுதானே கொடுத்தாங்க. அதுல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அதுக்கு பதில் யார் சொல்றது? ஜிஎஸ்டி கவுன்சில்ல நமக்கான உரிமையை கேட்டு வாங்க முடியாம நிலைமையில இவங்க போய் சைன் போட்டாங்கல்ல. இப்ப அதை யார் சரி பண்றது? நடந்த தவறுகளுக்கு யார் பதில் சொல்றது? இப்ப அதிமுக சொல்லுமா, நாங்க கூட்டணி வச்சது தவறு, கூட்டணி வச்சதுனால இத்தனை மசோதாக்களுக்கு நாங்க ஆதரவு கொடுத்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்குமான்னு நான் கேட்கிறேன். எத்தனை இழப்புகள், எத்தனை உயிர் பலி, இதுக்கெல்லாம் யாருங்க பதில் சொல்றது? மாநில உரிமைகளுக்கு எதிராக எத்தனை சட்டங்கள் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. இப்ப இந்த நீட் அப்படிங்கிறது மாநில உரிமைக்கு எதிரானது. மாநில பட்டியல்ல இருக்கக்கூடிய கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒண்ணுத்துக்கு அவங்களுடைய தன்னிச்சையா ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வராங்க. இவங்க அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியே எல்லாமே பண்றாங்க அப்படின்னா, இதை எப்படி ஏத்துக்க முடியும்?